ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கார்டனு. இதுலேயும் வந்து தக்காளி, மிளகாய், எல்லா செடி, வாழை மரம், ரோஸு எல்லாமே இருக்குது. ரொம்ப பெரிய கார்டன் கிடையாது, ரொம்ப சின்ன கார்டன் தான். இந்த வருஷம் என்னென்னு தெரில, இந்த புடலங்காவும் பீக்கங்காவும் சரியாகவே காய்க்கவே இல்லை. அது விதை கோளாறா என்னன்னு தெரில. ஒரு 2-3 புடலங்காய் தான் காய்ச்சிது. அதுவும் பீக்கங்கானா சுத்தமாக காய்க்கலை. நிறைய பிஞ்சு வந்தது. ஒரு இலைக்கு பிஞ்சு விட்டு பூ வச்சுருந்தது. ஆனால் கடைசியில் என்னென்னு தெரியல, அதிகமாக வந்து இந்த வருஷம் காய்க்கவே இல்லை. அது என்ன ரீசன் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ திரும்ப எல்லாம் பிஞ்சு வச்சு இங்கே பாருங்கள், பழுத்து வேஸ்ட் ஆயிடுது. இது என்ன ரீசன் தெரியல. நானும் உரம்லாம் மருந்தெல்லாம் வச்சு பார்த்தேன். கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. அடுத்து நேற்று ஒரு செவ்வாழை கன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கன்று ஒரு கன்று வந்து 50 ரூபா. ஆல்ரெடி வந்து நான் 2 செவ்வாழை கன்று வாங்கி வச்சு அது வந்து சரியாக வளரல. திரும்ப இந்த வருஷம் வந்து வாங்கி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு செவ்வாழை கன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து இது வந்து பச்சளாடங்கன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரஸ்தாளி கன்று இருக்குது, மொந்தங்கன்று இருக்குது. இப்போ வந்து செவ்வாழை கன்று வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த கொய்யாக்கன்று பாருங்கள், நுனியை தானாக வளர்ந்த கொய்யாக்கன்று தான். நுனியை தான் கிள்ளி விட்டேன். எவ்வளோ பக்க கிளைகள் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கொய்யாக்கன்று இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு. ஆனால் வாங்கி வச்ச கொய்யாக்கன்று வளரவே இல்லை. அப்படியே வந்து காஞ்சே போச்சு. 250 ரூபான்னு சொல்லி கார்டனில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அந்த கொய்யாக்கன்று சுத்தமாக தலையில் ஒரு இலை கூட வரல. ஆனால் தானாக வளர்ந்தது சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த உரம் போட்டு தான் வைக்கணும், மணல்லாம் போடணும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இந்த உரம் போடுறதுல வந்து ரொம்ப பயம். உரம் வைக்கிறேன்னு சொல்லி செடியெல்லாம் காய வச்சுருவேன். இன்னும் எனக்கு வந்து எவ்வளோ உரம் வைக்கணும் இதெல்லாம் வந்து எதுன்னு தெரியல. அதனால் நம்ம அப்படியே மண்ணை பறித்து அப்படியே வச்சுருவோம். வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கனகாமர செடியும் அப்படி தான் நிறையவே தழைஞ்சிருக்கு. இது வீட்டு பக்கத்தில் சும்மா கொஞ்சம் ஓரமாக இருக்கிற இடத்துல அப்படியே எல்லா செடியும் வச்சுருக்கோம். சரியாக வந்து கார்டனிங் செட்டப்னு சொல்லி சரியாக பண்ணலை. அடுத்து வந்து தொட்டியில் வந்து சில செடியெலாம் ரோஸ் குச்சியெல்லாம் பாருங்கள் எப்படி தழைஞ்சிருக்கு. கொஞ்சமாக பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் சூப்பராகவே தழைஞ்சிருக்கு. அடுத்து இந்த அத்திப்பழமும் கொய்யாக்கன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொய்யாக்கன்று சுத்தமாக காஞ்சி போச்சு. நான் அதை அடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. அந்த அத்திப்பழம் இப்போ தான் கொஞ்சமாக துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாமே பதியம் போட்டது தான். முல்லைப்பூ செடியும் செவந்திப்பூ செடியும் தான் பதியம் போட்டேன். ஆனால் அந்த முல்லைப்பூவும் செவந்திப்பூவும் பதியம் போடுறது ரொம்ப ஈஸிங்க. அதை நுனியை கிள்ளி வச்சா டக்குன்னு வேறு பிடிச்சிருது. அது இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக வளர்ந்துருது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாமே பதியம் போட்டது தான். சூப்பராகவே வளர்ந்துருச்சு. அடுத்து ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் உரம் போட்டு வளர்க்குற வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் உரம் போட்டு எல்லா செடியும் காய வச்சுட்டேன். யூரியா வச்சா நல்லா வளரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வயலுக்கு போடுற உரத்தை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தான் வச்சேன். ஆனால் அந்த மல்லிகைப்பூ செடி, செவந்திப்பூ செடி எல்லாமே காஞ்சி போச்சு. என்ன ரீசன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்தது தலை தான் என்னென்னு தெரில. இன்னும் 2-3 குச்சி மட்டும் பச்சையாக இருக்குது. இந்த பூ பேர் வந்து என்னென்னு தெரியல. மணி பிளான்ட்டு. அடுத்த இதுலேயும் ஜாதி மல்லியும் முல்லைப்பூ செடியும் பதியம் போட்டு அதுவும் நல்லா வேர் பிடிச்சிருச்சு. இந்த முல்லைப்பூவும் ஆல்மோஸ்ட் காஞ்சி அதுக்கப்புறம் இப்போ தலைய ஆரம்பிச்சிருக்கு. உரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன் உரம் வச்சு. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதான், பிங்க் கலரு. இதில் வந்து புதினாலாம் பதியம் போட்டு வச்சுருந்தேன். அதுவும் உரம் வச்சு எல்லாம் காய வச்சுட்டேன். தயவுசெய்து உரம் வச்சா பார்த்து நல்லா தெரிஞ்சுட்டு வைங்க. நான் தெரியாமல் வச்சு எல்லா செடியும் காய வச்சுட்டேன். இந்த செடி பேரும் எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ பேரும் தெரியல. இதில் ஒரு வயலட் கலரில் பூ பூக்கும், சூப்பராக இருக்கும். இந்த செடியை வந்து இதுக்குள்ளே ஒரு இட்லி பூ செடி, இச்சி பூன்னு சொல்லுவாங்க, அந்த செடி இருந்துச்சு. அதையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா உரம் போட்டு காய வச்சுட்டேன். இது வந்து பலாக்கன்று வந்து விதை போட்டு வளர்ந்தது தான். அதிலே வந்து இந்த செடியும் வளர்ந்துருக்கு. சாத்துக்குடியும் விதை போட்டு அதுவும் வளர்ந்துருக்கு. இதில் வச்ச ரோஸ் குச்சியெல்லாம் சரியாக வளரல, காஞ்சிடுச்சு. என்ன ரீசன் தெரியல. இந்த பாட்டில் வந்து இது ஃபிஷ் டேங்கில் போடுறதுன்னு சொல்லி ஜெய் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து துளசி செடி.
அந்த புல்லு மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு எல்லோ கலரில் பூ பூக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கொய்யாக்கன்று தான் சொன்னேன் 250 ரூபான்னு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். என்ன ரீசன்னே தெரில. உரம் கொஞ்சமாக தான் வச்சேன், தள்ளி தான் வைக்க சொன்னாங்க. எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாதிரி தான் வச்சேன், ஆனாலும் காஞ்சு போச்சு. அது என்ன ரீசன் தெரியல. உங்களுக்கு உரம் இந்த மாதிரி எப்படி வைக்கணும்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இது வந்து வெத்தலை கொடி தான். வெத்தலை கொடி கற்பூரவல்லின்னு நினைக்கிறேன். கற்பூரவல்லி ஏதோ கற்பூர வெத்தலைன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. இதை வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து வச்சுக்கலாம். நல்லா பாட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு இதில் தான் வைக்க போகிறேன். இதில் ஃபுல்லாக 4 பக்கமும் நல்லா ஓட்டை போட்டாச்சு. நல்லா தண்ணி வடிகிற மாதிரி ஓட்டை போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சமாக 1 பங்கு மணலும் கொஞ்சம் குப்பை எடுத்துக்கிட்டேன், ஆட்டுக்குப்பை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து கார்டன் மண் தான், வீட்டில் ஆல்ரெடி இருக்க கார்டன் மண் தான். கார்டன் மண் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இதில் நிறைய மண்புழு இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், மூவ் ஆகுது பாருங்கள். நிறையவே மண்புழு இருக்குது. அதனால் இது நல்ல சத்தான மண் தான். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்ல மணலும் இந்த மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் இப்போ வந்து நான் நிரப்பிக்கிறேன். இந்த ஓட்டையில் வந்து நல்லா தண்ணி வடிகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கல்லை வச்சுக்கலாம். கல் வச்சு இருக்கிற மண்ணெல்லாம் போட்டு 3/4 வரைக்கும் நம்ம மண் போட்டு இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. நல்லா வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணி நம்ம வெத்தலை கொடியை வந்து இதில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏர் எது லாக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்துடும். நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதை நட்டு வச்சுக்கிறேன். பாப்பா கூடயே இருந்தாங்க. பாப்பா வச்சுக்கிட்டு ஆனால் ஒரு வேலை செய்ய முடியாது. நான் பண்ணுறேன்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களே வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லை, அவங்களே வச்சுக்கிட்டே தான் வேலை செஞ்சாகணும். என்ன நார்மலாக இப்போ சிசர்லாம் வச்சுட்டு செய்யும்போது தான் கொஞ்சம் பயம். இந்த மாதிரி கையிலேயே சின்னதாக ஓட்டை போட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் கார்டன் பண்ணுறதுலாம். மேடம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் செய்கிறேம்மான்னு. ஓகே நீயும் பண்ணுன்னு சொல்லி விட்டாச்சு. இந்த குச்சி வளருதா என்னன்னு தெரில, கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருந்துச்சு இந்த வெத்தலை கொடி. ஆனால் வளருதா என்னன்னு தெரில, நட்டு வச்சு பார்ப்போம் எப்படி வளருது என்னென்னு. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இந்த வெத்தலை கொடி வைக்கணும்னு. ரொம்ப நாளாக அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன், வெத்தலை கொடி வாங்கிட்டு சொல்லி. எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த கொடிக்காலம் நிறையா இருக்குது, கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஆனால் ஃபைனலாக வளருதா என்னன்னு தெரியல. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வீட்டில் வெத்தலை கொடி இருந்தால் நல்லது தானே. அதனால் இப்போ மண் கலையில் ரெடி பண்ணி வெத்தலை கொடியை நட்டு வச்சாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிடலாம். அப்போ பாலித்தீன் கவர் போட்டால் சீக்கிரமாக வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், பாலித்தீன் கவர் போட்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக வேணுங்கிற அளவுக்கு இப்போ ஊற்றிக்கிறோம். எங்கள் வீட்டில் நிறைய மரம் செடியெலாம் இருக்கனால இந்த குருவி காக்கா தொல்லைங்க வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது கூட காக்கா பின்னாடி கத்திக்கிட்டே இருக்குது. நானும் போய் துரத்தி விட்டு வந்தேன், ஆனால் போகவே மாட்டேங்குது. போகிறது திரும்ப வந்துடுது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓரமாக நிழலான இடத்துல நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பிஞ்சு விடுது. ஆனால் என்னன்னு தெரில, இது வரைக்கும் ஒரு பீக்கங்காய் கூட பெருசாக வரலை. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பிஞ்சு வருது. நிறைய பூ வைக்குது, நிறைய பிஞ்சு வருது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பழுத்த மாதிரி காஞ்சு போயிடுது. பட்டம் மாறிடுச்சா இல்லை விதை வந்து குவாலிட்டி இல்லையான்னு தெரியல. இதை பற்றின நாலேஜ் யாருக்காவது இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பீக்கங்காய் விதைக்கும் போது கொஞ்சம் பார்த்து எப்படி பண்ணணும்னு பார்த்து விதைக்கிறேன். ஆனால் ஒரு பீக்கங்காய் கூட காய்க்கல. நிறைய பிஞ்சு, ஒரு 100 பிஞ்சுக்கு மேலே வச்சிருச்சு. ஆனால் ஒரு பீக்கங்காய் கூட இது வரைக்கும் காய்க்கவே இல்லை.
மிளகாயெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு, பழுத்த மிளகாலாம் இருக்குது. அதனால் மிளகாயெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். ரோஸ் செடி வந்து இது பாருங்கள், பராமரிக்கவே இல்லை. பராமரிக்கிற ரோஸ் செடிலாம் வளர மாட்டேங்குது. ஆனால் இது தானாக வளர்ந்துருது. நிறைய மொட்டு வைக்கும், நிறைய பூ வைக்கும். அதுவும் இந்த பூ வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பன்னீர் வாசம் வரும் இந்த பூவில். ஒரு பூ பறிச்சிருச்சு பாப்பா, பறிச்சு இப்போ பாப்பா தலையில் வச்சுக்கும். இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க. அந்த பூவோட கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் அப்படி தான், தானாக அதெல்லாம் வளருது. பராமரிக்கிற செடியெலாம் வளர மாட்டேங்குது, மற்ற செடியெலாம் தானாக வளர்ந்துருது. இந்த செடி வந்து கிரேப்ஸ்ன்னு நினச்சிட்டு வளர்த்தோம். கிரேப்ஸ் விதை போட்டிருந்தேன். ஓகே, கிரேப்ஸ் தான் முளைச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு வளர்த்தா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செடி வந்து இப்போ பாருங்கள், ஒரு வயலட் கலர் மாதிரி பூ பூக்குது. தயவுசெய்து இந்த செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன செடின்னே தெரியல, தெரியாமே வளர்த்துட்ருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட்டும் எப்படி வளர்க்குறதுனே தெரில, நிறைய பக்கக்கிளைகள் வருது. கட் பண்ணி விடணுமா என்னன்னு தெரில, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.